என்னோட பேர் இன்பா. நான் இப்போ வந்து IPS 2024 பேட்ச் ASP ட்ரெயினி கோயம்புத்தூர். என்னோட பேர் இன்பா. அப்பா கண்டக்டரா இருந்து ரிட்டையர் ஆனாங்க. அம்மா வந்துட்டு பிடி சுத்துவாங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிற ஒரு தாட் என்கிட்ட இருந்தது. 2022 டிசம்பர்ல நான் சென்னை போனேன். அங்கதான் 6 months கோச்சிங் எடுத்துட்டேன். நான் ப்ரீலிம்ஸ் வந்து அங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஸ்கீம் கீழே எனக்கு 25,000 மெயில்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக கொடுத்தாங்க. அங்கேயே ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்கமடேஷன், எங்களுக்கு கோச்சிங் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து நான் ஸ்கீம்லயே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதியிருந்தேன். அது கிளியர் ஆனதுனால மாசம் 7,500 ரூபாய் வந்து அந்த ஸ்கீம்ல இருந்து நான் ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிட்டு இருந்தேன். அதை வச்சு நான் திருப்பி சென்னை போய் அங்க தங்கி நான் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக நான் படிச்சேன். இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து ஒரு IAS IPS வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறைய உதவிகள் இருக்கு. நம்ம அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு 1 year பேக் ஒரு 4 rows பின்னாடி ஆஸ் அ பெனிஃபிஷியரா உட்கார்ந்துருந்தேன். இப்போ அஸ் அ ஆஃபீஸரா நான் முன்னாடி ரோல இருந்து இங்க வந்திருக்கேன். செலவுகளுக்கு பயந்தோ ஏழ்மை நிலைமை காரணமாகவோ தமிழ்நாட்டு இளைஞர்கள் தங்களது IAS IPS கனவுகளை தியாகம் செய்து விடக்கூடாது. அதை கருத்தில் கொண்டுதான் இந்த திட்டத்தை நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் தொடங்கியிருக்கிறார்கள்.